எங்களுக்கும் சந்தோஷம்தான். அந்த 2 காவலாளிகளும் நம்ம சிந்துபாத்தை கூட்டிக்கிட்டு அந்த நகரத்துல அழகா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இதுதான் அக்வாட்டிகா. அங்க பாரு சிந்துபாத், உண்மையான மக்கள். ஆனா இவங்க தான் ஆமை மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பக்கமா வாங்க. அதாவது ஆமை மாதிரியா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஒரு ஓட்டவாய். அப்படிதான். நாங்க அத பத்தி கவலைப்பட மாட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த காவலாளிகள் அவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு அரண்மனையில இருக்கக்கூடிய அரசரை சந்திக்க போனாங்க. அரசே, இவங்க தான் நம்ம நாட்டுக்கு புதுசா வந்த விருந்தாளிங்க. உங்களை வரவேற்கிறேன். நான் தான் கிங் பேண்டியஸ். அக்வாட்டிகா நகரத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய மகள் பிரின்சஸ் பெனலபி. வாங்க. என் பேரு சிந்துபாத். நான் 7 சமுத்திரத்தையும் சுத்தி வரவன். இவன் என்னோட நண்பன் ஹக்கீம். அப்புறம் இவன் என்னோட நண்பன் குவாக். பெனலபி, இவங்களை கூட்டிக்கிட்டு போய் இவங்க தங்கறதுக்கான அறையை இவங்களுக்கு காட்டிட்டு வா. அப்படியே செய்றேன்பா. ரொம்ப நன்றி அரசே, ஆனா அதுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க சீக்கிரமா இங்க இருந்து போய் ஆகணும். உங்களுக்கு தெரியாததை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். நீங்க இங்க இருந்து வெளியே போக நாங்க அனுமதிக்க மாட்டோம். என்னது? இந்த உலகம் தான் இனிமே உங்களுக்கு புது உலகம். என்னைக்கு இல்ல, என்னைக்குமே. இனிமே இந்த நகரத்தை விட்டு போகவே முடியாதுன்றத கேட்ட உடனே சிந்துபாத், ஹக்கீம் 2 பேருமே தகச்சு போய் நின்னுட்டாங்க. பிரின்சஸ் பெனலபி, நீங்க தங்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீங்க என் கூட வாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. நாங்க ஏன் இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றாரு? இந்த நகரத்துல எங்க அப்பா போட்டிருக்க கொடுமையான சட்டமே இதுதான். வாங்க, நான் உங்களுக்கு வழி சொல்றேன். இனிமே இந்த மாதிரி செடிகளை தான் நீ சாப்பிட்டாகணும். என்ன நம்ம இன்னும் இங்க எத்தனை வருஷம் இருக்க போறோமோ தெரியல குவாக். இதே பழகிக்கோ. நீங்க பாக்குற இதுதான் பொசைடனோட ரொம்ப முக்கியமான ஆயுதம். பொசைடன்னா கடல் கடவுள் தானே? ஆமா, நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆஹா, கதை புக்ல பார்த்தது நேரா பாக்குறேன். இப்ப அக்வாட்டிகா இந்த கடலுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அக்வாட்டிகாங்கிறது ஒரு துறைமுகமா இருந்தது. ஆனா அத தலைமை தாங்குறவங்க அவங்களுக்குள்ள போட்டி வச்சுக்கிட்டாங்க. பெரிய யுத்தமே நடந்தது. இந்த சண்டையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சு கோபப்பட்டு வெகுண்டெழுந்த கடல் கடவுளான பொசைடன் அவரோட ஆயுதத்தை தூக்கி நிலப்பரப்புல போட்டாரு. நிலம் 2ஆ பிரிஞ்சது. எல்லாரும் அழிய தொடங்கினாங்க. உடனே அதுல இருந்து ஒரு துண்டு பகுதி மட்டும் மிதக்க ஆரம்பிச்சது. இத பார்த்த பொசைடன் நிரந்தரமா ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அத கடலுக்குள்ள அனுப்பிட்டாரு. இப்படிதான் இந்த அக்வாட்டிகாங்கிற நகரம் கடலுக்கு அடியில வந்து சேர்ந்தது. பொசைடனோட கோபத்துக்கு ஆளான காவலாளிகள் மனித முகமும் ஆம உடலுக்கும் மாறி அன்னில இருந்து இந்த நகரத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. ஓ, கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அந்த ஆயுதத்தோட இன்னொரு முனையை காணோம். யாருக்கு தெரியும்? அத பொசைடன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில போட்டப்போ அது இப்படிதான் இருந்ததுன்னு சொன்னாங்க. யார் அதோட இன்னொரு முனையை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறாங்களோ அவங்க அக்வாட்டிகாக்கு நிரந்தரமான முதல்வரா மாறிடுவாங்க. இருந்தாலும் உங்க நகரத்தையே ரொம்ப ரகசியமா வச்சிருக்கீங்க. அதுக்கு காரணமும் எங்க பொசைடன் கடவுள் தான். ஏன்னா இந்த இடத்த பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நிறைய மக்கள் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எங்க கடவுளுக்கு கோபம் வந்துருமோங்கிற பயம்தான். இத பாருங்க பெனலபி, நீங்க சொன்ன இந்த கதைய சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இத எங்க மனசுக்குள்ளேயே நாங்க பூட்டி வச்சுக்கிறோம் மகாராணி. இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த ரகசியத்தை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு ரகசியம் சொல்றேன். நான் உங்க உலகத்துக்கு வர மாதிரி எத்தனை தடவை கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? உண்மையாவா? ஏன் நீங்க இருந்து வெளியே வரக்கூடாது? நீங்க ஒரு மகாராணி ஆச்சே. நான் வர்றத பத்தி இல்ல, ஆனா நான் வர்றதால என் நாட்டுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம்தான். அப்படின்னா நீங்க எங்க கூட வரலாம் பெனலபி. இல்ல, நான் வரமாட்டேன். எங்க அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன். நீங்க சொல்றதும் சரிதான். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் அவரோட உலகம்னு சொன்னாரு. நான் அவரோட உலகம் தான். ஆனா அதுக்காக நீ எதுக்காக இங்க இருக்கணும்? நான் வர முடியாது, ஆனா நீ போலாம்ல. போலாம், அதான் எப்படின்னு தெரியலையே. என்னால உங்களை தப்பிக்க வைக்க முடியும். உண்மையாவா? ஆனா இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. பயங்கர விஷயமா என் வாழ்க்கையில கிடையாது. எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? கொஞ்சம் பொறுமையா வாங்க.